இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய மாதம் வருகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை திரளாக பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய நேசத்தை திரளாக பெருக பண்ணியிருக்கிறார். இந்த நாட்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கூடுதலாக, மாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக, வருஷங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக வருகிறதோ அதே போல கர்த்தருடைய கிருபைகளும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டுகிற இரக்கம், தயவு இவைகளும் கூடுதலாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த ஒரு புதிய மாதம் நமக்கு வந்திருக்கிறது. புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த மாதத்திற்கான கிருபைகளையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கான அவருடைய தயவையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான அவருடைய இரக்கங்களையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்கான காரியங்களையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி சேர்த்தே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு ஆதாமையும் ஏவாளையும் அங்கே சிருஷ்டித்தாரோ அதே போல இந்த மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே இந்த மாதத்திற்கான எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணி ஆயத்தமாக்கி சிருஷ்டித்து அதன் பிறகாக நம் அனைவரையும், உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்கு நேராக வழி நடத்தியிருக்கிறார். ஆமென். அப்படின்னா இந்த மாதத்திற்கான என்னுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரால் கவனிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் அது நிறைவாக்கப்பட்டிருக்கிறது, பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நேராக உங்களை என்னை வழி நடத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்க, இப்படி நம்ம ருசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் முன்கூட்டியே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11 கூட இது போல தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் வருவதாக. நல்லது. இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். எப்படி ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு நாம் வாழ்ந்திருப்பதற்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளுமே கொடுக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி காலையிலே அதிகாலையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அந்த வசனங்களை தியானிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பிற காரியங்கள் ஏற்றதாக இல்லாததினாலே நாம் மாதத்தினுடைய முதல் ஒரு நாளை மட்டும் நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வார்த்தை ஒன்று உண்டு. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 60வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பிற்பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதி. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை விசேஷமான விதத்தில் இந்த நாளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நித்திய
நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நித்திய மாட்சிமையாக. இரண்டாவது, தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாட்சிமையாகவும் வைப்பேன், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் வாசிக்கிற இந்த ஏசாயா 60வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு வசனங்களிலுமே என்ன விதமான நன்மைகளை, என்ன விதமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன், உங்கள் வாழ்க்கை எப்படியாக ஆசீர்வதிக்கப்படும், எப்படியாக அது மறுரூபமாக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். முதல் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை சொல்கிறார். அத்தனையும் நம்ம ஒவ்வொரு குறிப்பாக நாம் வாசித்து அதற்கான செய்தியை கேட்கிறதற்கு நமக்கு சமயம் இல்லை. ஆகினாலே சில வசனங்களை மட்டும் வாசிக்க இந்த வேளையிலே நான் வாஞ்சிக்கிறேன். 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஆமென், ஹல்லேலூயா. உன் வசமாக திரும்பும் என்றார். உன் வசமாக, உங்கள் பக்கமாக, உங்கள் காரியமாக, உங்கள் நிமித்தமாக, உங்க வசமாகும், காரியம் வசமாகும், காரியம் கைகூடி வரும். அப்போ இந்த நாளில், இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக எந்த ஒரு காரியத்தை பிரயாசப்படுகிறீர்களோ அதற்கான ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் என்ற படி காரியங்கள் வசமாக்கப்படும், காரியங்கள் வசமாக்கப்படும். பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதற்காக பலன் இல்லையே, இதை நான் எப்படி செய்கிறது, பணம் இல்லையே, இதை நான் எப்படி நிறைவேற்ற முடிக்கிறது, ஆள் இல்லையே, யாரும் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த சேனை, அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கான பலத்த சேனை உன்னிடத்திற்காக உன் வசமாக வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இனி கொடுமையும் உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன இருக்காது உங்கள் வாழ்க்கையில், என்ன, அதாவது 5வது வசனத்தில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு என்ன உண்டாகும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு. இங்கே 18வது வசனத்தில் என்ன இருக்காது, என்ன வராது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கொடுமை உங்க தேசத்தில், கொடுமை உங்க வீட்டில், கொடுமை உங்க தொழிலில், கொடுமை உங்க வருமானத்துக்குரிய காரியத்தில், கொடுமை அப்படி எதுவுமே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. நஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள், பழிச்சொற்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறதான காரியங்கள், இவை ஒன்றும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொடுமை கொடுமை என்ன சொல்லுவோம்ல, ஐயோ அவங்க எனக்கு தீங்கு இழைச்சிட்டாங்க, ஐயோ அவங்க எனக்கு என்னைய ஏமாத்திட்டாங்க, என்னுடைய இந்த பணத்தை அவங்க எடுத்துட்டாங்க, என்னுடைய இந்த பொருளை அவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு இப்படி சேதத்தை உண்டு பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி நஷ்டத்தை பாதிப்பை உண்டு பண்ணிட்டாங்க. அந்த கொடுமை, அது கொடுமை, அது இனி வராது, அது உங்களுக்கு ஏற்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நஷ்டம் இல்லை, தோல்வி இல்லை, பழி சொல்லல் இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிற காரியங்கள் இல்லை, இழப்பு இல்லை, இவைகள் இல்லவே இல்லை. ஆமேன். அழிவும் நாசமும் என்ன செய்யாது,
வராது. சத்துரு அழிக்க வரான். யாரை அழிக்கலாம், யாரையாவது இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சத்துருனுடைய அவனுடைய அந்த வஞ்சக எண்ணம், வஞ்சக தீமையான செயல்கள் அது உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வழியா வர்ற சத்துரு, அவன் கொண்டு வருகிற அழிவு, நாசம், அதெல்லாம் அப்படியே திரும்பி போயிடும். 7 வழியா திரும்பி போயிடும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் உங்களை அழிக்க, உங்களை நாசம் பண்ண, உங்களை முடிச்சு கட்ட வருகிற இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 20வது வசனத்துக்கு வருவோம். 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உங்க சூரியன், உங்க வாழ்க்கையில உதித்த சூரியன், வெளிச்சம், இருளில் இருந்தங்க, ஐயோ வெளிச்சம் வந்துச்சுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தங்க, கர்த்தர் என்னை தூக்கி விட்டாருங்க, ஐயோ இந்த பிரச்சனை பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துச்சு, ஆண்டவர் அதை சரி செய்து மாற்றி கொடுத்தாருங்க, இப்படி ஒரு தேவை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஜெபம் பண்ண பிரயாசப்பட்டேன், ஆண்டவர் அதை எனக்கு செய்து கொடுத்தாருங்க. இப்படி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இப்படி கர்த்தர் கொடுத்த உயர்வு, இப்படி கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை இனி என்ன செய்யாதான்? அஸ்தமிக்காதான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்தது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்தது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்தது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்தது, கர்த்தர் உங்களை வழிநடத்தி வந்தார், அதில் இனி சத்துரு எந்த ஒரு காரியத்தையும், தீங்கான எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ய முடியாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது நிலைத்து நிற்கும், அஸ்தமிக்காது. அஸ்தமிக்கிறதுனா காலையில் சூரியன் உதித்து சாயந்தரம் மறையிறத என்ன செய்வோம்? அஸ்தமிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமிக்காது, அது எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆமென். அது வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும், அது தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், அதனுடைய பலனை நீங்கள் பெற்று கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊற்றை உண்டு பண்ணிட்டார்னா அவ்வளோதாங்க, உங்கள் தேவை முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அந்த ஊற்று வற்றி போயிருங்க, அப்படி கிடையாது. உடைய ஒரு தேவைக்காக ஆண்டவர் நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். அந்த நீரூற்றினுடைய நீரினால நீங்கள் நன்மை அடைகிறீர்கள். அதற்கப்புறம் அந்த நீரூற்று வற்றி போவது கிடையாது, அதை தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சுரந்து கொண்டே இருக்கும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு சூரியனை போல கொடுத்த ஆசீர்வாதம், நான் குறிப்பிட்ட நீரூற்றை போன்ற ஆசீர்வாதம், நான் குறிப்பிட்ட நீரோற்றை போன்ற அந்த நன்மைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பிரகாசிப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு தொழிலை கொடுத்திருக்கிறாரு. அந்த தொழில் என்ன செய்யும்? அஸ்தமிக்காது, அது பிரகாசிக்கும், அது பிரகாசிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலை என்ன செய்யும்? அது அப்படியே அஸ்தமிக்காது, அது பிரகாசிக்கும். அதாவது அது தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், எல்லா நாளும் கொடுத்து கொண்டே இருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும் அது தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன்னா நாம் வாச்சமே 15வது வசனத்துடைய பின்பகுதி ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தர் உங்களை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைக்கிறதுனாலே உங்களுக்கு துக்க நாட்கள் என்ன செய்துவிடும்?
முடிந்து போயிருக்கும். சரி, கடைசியா ஒரு வசனத்தை ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சிறிதாக இருக்கிறதோ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ, எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் வருதுங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குதுங்க அப்படின்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அது 1000 பெருகும். அதில் நீங்கள் பலத்த ஜாதியை போல நீங்கள் பெரியாராக வந்துடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன தொழில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு வேலை தான் எனக்கு கிடச்சிருக்குது, இவ்வளவு தான் என்கிட்ட இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதை 1000 பெருக பண்ணுகிறேன்றார். அதை 1000 பெருக பண்ணுகிறேன்றார். இந்த 5 அப்போ 2 மீனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க, இன்னும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இப்போ அங்கே 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று வார்த்தையை பயன்படுத்துவோம், சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக நமக்கு தேவை. என்ன பண்ணுறது? கர்த்தர் ஆசீர்வதித்தார், மீதம் எடுத்தார்கள் 12 கூடை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் ஒரு காரியம் செய்யணும். எனக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தான் எல்லாம் சிறிதாகத்தான் இருக்கிறது, இதை வச்சு எப்படி அதை மேற்கொள்கிறது, செய்து முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் எதில் நீங்கள் தடுமாறுறீங்க, அல்லது எது உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் நீங்கள் 1000 மடங்காக பெருகிடுவீங்க. 1000 மடங்கான பெருக்கமும் ஸ்ட்ரென்த்து பலனும் என்ன செய்யும்? உங்களுக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் சாதாரணமான ஒரு சின்ன குடும்பமாக இருக்குதா? ஆண்டவரை உங்கள் குடும்பத்தை நல்ல பலத்த ஒரு குடும்பமாக, அது பெரிய ஒரு நல்ல ஒரு குடும்பமாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் அப்படி உயர்த்துவார். நீங்கள் 1000 பெருகுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் 1000 பெருகும். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, உங்களோடு கூட இருந்து அவர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, நம்ம 1வது வசனத்தை வாசிக்கலாம். 60வது அதிகாரத்தில் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்போ இவ்வளவு நேரம் நாம் வாசித்த, இவ்வளவு நேரம் கர்த்தர் சொன்ன ஏசாயா 60வது அதிகாரத்தில் 5வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம், 15வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம், 18வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம், 20வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம், 22வது வசனத்தினுடைய ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் எப்படி அல்லது எதினாலே வருகிறது என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி அல்லது எதினால் உங்க வாழ்க்கையில வருகிறது என்றால், கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வருகிறதுனாலே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது பிரகாசிக்கிறதுனாலே இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உடையவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி கர்த்தருடைய பிரகாசம், கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி வந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி தெரியுமா ஆசீர்வாதமாக இருக்கும்? ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்,
அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. இங்கே யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிற பொழுது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இத ஏசாயா 60வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தோட நீங்க இணைத்து பாருங்க. யோசேப்புக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகினது, யோசேப்புக்கு கர்த்தருடைய மகிமை உண்டானது. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ உங்க மேல கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது, உங்க மேல கர்த்தருடைய மகிமை வருகிறது. ஆகினாலே நாம் வாசித்த ஏசாயா 60வது அதிகாரத்தில் நான் வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில வருகிறது. மாத்திரமல்ல, யோசேப்பின் மீது கர்த்தருடைய வெளிச்சம் உதித்ததினாலே, யோசேப்பின் மீது கர்த்தருடைய மகிமை உதித்ததினாலே, கர்த்தருடைய வெளிச்ச மகிமை அவனுக்கு உண்டாயிருந்ததினாலே, அவன் சிறைச்சாலையிலே கிடக்கிற பொழுதும் சரி, அவன் போத்திபாரினுடைய வீட்டிலே வேலைக்காரனாய் இருக்கிற பொழுதும் சரி, அவனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில வரும் என்று ஏசாயா 60வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். ஆனா இப்ப நீங்க யோசேப்பை போல போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிற ஒரு நபராக, அல்லது யோசேப்பை போல சிறைச்சாலைகளிலே கம்பிகளுக்கு பின்னாக கிடக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது, அவருடைய மகிமை உங்கள் மேல் வருகிறது. ஆகினாலே ஆண்டவர் உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் கிடையாதுங்க. ஏதோ இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை அதிலே திருப்தியாக்குகிறவர் அல்ல, உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுகிறார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் இப்பொழுது வாசித்த எல்லா ஆசீர்வாதங்கள் அவைகளை மட்டும் உங்களுக்கு கொடுத்தல்ல, ஆண்டவர் உங்களையவே ஆசீர்வாதமா மாற்றுகிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் நன்றாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களையவே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதாவது உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க செய்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இந்த மாசம் நீங்க ஜெபத்தோடு கூட, இந்த மாசம் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுடைய காரியங்களை விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு, பலத்தோடு கூட நீங்க மேற்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருவோம் என்றால், 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இங்கே இரண்டாவது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதாவது தாவீதுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது, தாவீதின் மீது கர்த்தருடைய மகிமை வந்தது. அதனாலே தாவீது அவனுக்கு என்ன உண்டானதுன்னா, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரவலாடுகளின் பின்பதாக சுற்றி திரிந்த தாவீது
நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அப்ப இந்த மாதத்துல விருத்தி அப்படின்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். விருத்தி என்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், விருத்தி அடைவீர்கள். நீங்க உங்க தொழிலை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை நீங்க விசுவாசிக்க முடிகிறதா? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார் என்று, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர், எதிர்காலத்தை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார் என்று, உங்களுக்கு உண்டாயிருக்கிற உங்க சரீரத்தில் இப்ப இருக்கிற பலத்தை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார் என்று, உங்க சரீரத்தில் இப்ப இருக்கிற பலத்தை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். அவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க குறுகி போவதில்லை, நீங்க விருத்தி அடைவீர்கள், பெருக்கம் அடைவீர்கள், பெருக்கம் அடைவீர்கள். அப்ப விசாலம் தான் ஆண்டவர், விசாலத்துக்கு நேராகத்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை கொண்டு போவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார், ஆகினாலே அவன் சென்ற எல்லா இடத்திலும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார், ஆகினாலே அவன் சென்ற எல்லா இடங்களிலும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது என்று. எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அதாவது யோசேப்போடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ அதே போல தாவீதோடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ அதே போல எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படி எசேக்கியா ராஜாவோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனாலே அவன் சென்ற எல்லா இடங்களிலும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது. அப்ப இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலம் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. காரியங்கள் கைகூடி வரும். ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே போக முடியுமா? அந்த நபரை சந்திக்க முடியுமா? அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா? கர்த்தர் அதை செய்து கொடுப்பார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், கர்த்தர் அதை வழி நடத்துவார். ஆமென். உங்களுக்கு அனுகூலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வரும், கர்த்தருடைய பிரகாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகினாலே ஏசாயா 60:15 சொல்லி இருக்கிற பிரகாரமாக உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையாரையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நித்திய மாட்சிமைக்கு நிறைவான ஒப்பான நன்மை உங்களுக்கு உண்டாகும். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் அப்படி நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம எழுந்து நிற்போம், இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம்.